அண்மையில் உங்களுக்கு எல்லா பத்திரிகையிலும் வந்தது, ஊடகத்தையெல்லாம் வந்தது. இன்னைக்கு அமலாக்கத்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கத்துறையில் அவருக்கு கிடைத்த ஆதாரத்தின் அடிப்படையில் இன்னைக்கு அந்த துறையை சேர்ந்த அமைச்சர், துறையை சேர்ந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆதாரத்தோடு சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பிச்சாங்க. 3 முறை அறிக்கை அனுப்பிச்சாங்க, எந்த நடவடிக்கை எடுக்கல. அதிமுக சார்பாக உயர்நீதிமன்றம் மூலம் உயர்நீதிமன்றம் இன்னைக்கு அமலாக்கத்துறை அனுப்பப்பட்ட அறிக்கையில் ஆதாரம் இருக்குது, அதை வைத்து நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்து கூட இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யல. ஆக இன்றைக்கு இந்த 2 துறையில் பல கோடி ரூபாய், 1000 கோடிக்கு மேல ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாரத்தோட மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அதிகாரி மீதும் அமைச்சர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட இந்த 2 வருஷத்துக்கு முந்தி அப்பொழுது நிதியமைச்சர் இருந்தார், திரு பல்வேல் தியாகராஜன் ஒரு அமைச்சர் இருந்தார். எல்லா ஆடியோகளையும் பார்த்துருப்பீங்க. அப்போ அவர் தெரிவிக்கிறார் ஆடியோ மூலமாக, திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருப்பதாக அந்த ஆடியோ செய்தி வெளிவந்தது. வந்ததில்ல, எல்லாம் பார்த்துருப்பீங்களா? இது வரைக்கும் முதலமைச்சர் இருந்து எந்த பதிலும் இல்லை. ஆக ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்துல 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கா, இந்த அரசாங்கம் எவ்வளவு பணம் மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்திருப்பா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாம சொல்லலைங்க, தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் திரு ஸ்டாலின் அமைச்சர் இடம்பெற்றுகின்ற நிதியமைச்சர் சொன்ன செய்தி ஆடியோ மூலமாக வெளியில் வந்திருக்கிறது. இப்படி ஊழல் நிறைந்த ஆட்சி தொடர வேண்டுமா?